விஜய் கூட இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்காங்க. நான் இதை இப்ப கூட சொல்லணும், எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்தது காரணமே கூட இருந்தவங்க. ஏன் நான் பெரிய ஆளா வந்துடக்கூடாது. விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன், படம் எடுத்துட்டு முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இந்தியா படம், இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான். ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயில அவனுக்கு தெரியணும். ஆனா அது சொல்றதே அந்த ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்ப சொல்லிடுறேன். வருஷம் ஒரு விஜய் அவர்கள் கூடாலையும் ஒரு சந்திரசேகர் அவர் கூட என்னால வாழ முடியுது. என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்ல தான் இருக்கேன். நேற்று சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இருக்க முடியுமாங்க? ரெண்டு பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா? ரெண்டும் பெரிய ஆள். அங்க உண்மையா இருந்துதான் வேலை பார்த்தது. சில சகனிகள், சில சூழ்ச்சிகளால ஒரு படம் நல்லா வரும், ஓடும், ஓடாது, அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்ப ஒரு இந்த உண்மையை சொல்லிதான் அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாம், சொல்லாம செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும். என் வீட்டுல நாளைக்கு ரிலீஸுங்க படம், சொன்ன மனசுக்கு என் படம் புலி. இன்னைக்கு ரைடு, இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு ரைடு நடக்காது, எந்த படம் நடக்காது. ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு? எந்த டிஸ்ட்ரிபியூட்டரா வருவானா, தியேட்டர்காரா வர, நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன நிலைமையில இருந்திருப்பேன் வாழ்க்கையில். இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம், கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது. ஒரு பைசால என் வீட்டுல வெறும் 2000 ரூபாய் இருக்குது. என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி, எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பார்க்கிறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்காங்க. நான் இதை இப்ப கூட சொல்லணும், எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்தது காரணமே கூட இருந்தவங்க. ஏன் நான் பெரிய ஆளா வந்துடக்கூடாது. விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன், படம் எடுத்துட்டு முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இந்தியா படம், இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான். யாரு கூட இருக்கவன் அவர பேரை கூட என்னால சொல்ல முடியும். அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார், விஜய கவனமா இருக்க சொல்லுங்க. நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா, விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு. விஜய் நான் நேசிக்கிற நடிகர். அவர் கூட இருக்கிற கள்ள பயல்களை அவர் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த ரைடு நடந்தது காரணமே, உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட அந்த கள்ள பயலுவதாங்கிறது எப்படி விட போறது கிடையாது அவனும். ஆனா ஏதோ ஒரு டிவி மூலமாக நீங்க பார்த்து பக்குவப்படணுங்கிறத சொல்றேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊத்துனது, அவருதான் ஹீரோ இல்லன்னு சொல்லல. ஆனா கூட 4 பேர் வேணும் இல்ல, எவனும் தனியா வளர முடியாது. பாபா லட்சுமணன் இருக்காம அங்க விக்ரமங்கிற ஒரு ஆளு தேவை. அப்போ நாங்களும் கூட இருந்து உழைச்சோம், அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் கூட இருக்கிற சகுனிகள். ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி தான். ஒரு ராமாயணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கூலி தான். அப்ப கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களையும் நீங்க வைக்கணும். எங்கிட்ட கேட்கணும். ஏன்னா நாங்க 27 வருஷம் நாங்க உங்களுக்காக உழைச்சுதான் உங்க கூட இருந்து நான் எல்லாமே கேட்டீங்க. ஆனா இப்ப கேட்கக்கூடிய அளவுல இல்ல. ஆனால் நீங்க பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இப்ப கூட செய்யறது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன எவ்வளவு காலம் வாழ்வோன்னு தெரியாது. ஆனா அந்த உண்மையை சொல்லாம போயிடக்கூடாது. ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயில அவனுக்கு தெரியணும். ஆனா அது சொல்றதே அந்த ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா இதை இப்ப சொல்லலாம், என்னைக்கும் சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அப்படி கிடையாது. நீங்க அதே ஆளுதான் அவன் கூட இருக்கிறான், அதே துறைக்கு அவங்க கூட இருக்கிறான். அவங்க அப்பா இருந்தா அந்த களை எடுத்துருவாரு. அப்ப இது மூலமாக அவருக்கு எப்படியா தெரியட்டுங்கிறக்காக சொல்லும். உண்மை தெரியணும். உண்மை கசக்கும், ஆனா அது தெரியணும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.